இன்றைய வேத வாசிப்பு மார்க் 7ஆம் அதிகாரம் 14 முதல் 23 வரையிலான வசனங்கள். பின்பு அவர் ஜனங்கள் எல்லோரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லோரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன உவமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசனவாயாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இன்றைய நற்செய்தி மூல காரணம். 1854ஆம் ஆண்டு லண்டனில் ஏதோ ஒன்று ஆயிரக்கணக்கான மக்களை கொன்றது. அது கெட்ட காற்றாக இருக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்தார்கள். தேம்ஸ் ஆற்றில் கழிவு நீர்த்தேக்கம் இருந்ததால் மோசமான துர்நாற்றம் வீசியது. அதுவே பெரிய துர்நாற்றம் என்று அறியப்பட்டது. ஆனால் அந்த துர்நாற்றத்திற்கு காற்று காரணமில்லை. அந்த காலரா தொற்று நோய்க்கு அசுத்தமான தண்ணீரே காரணம் என்று டாக்டர் ஜான் ஸ்னோவினின் ஆராய்ச்சி காட்டுகிறது. இன்னொரு பிரச்சனையை குறித்து நாம் நீண்ட காலமாய் அறிந்திருக்கிறோம். அதன் நாற்றம் பரலோகம் வரை வீசுகிறது. நாம் உடைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பிரச்சனையை நாம் தவறாய் அடையாளம் கண்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக அதன் அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமான சமூக திட்டங்களும் கொள்கைகளும் சில நன்மைகளை தருகின்றன. ஆனால் அவை சமூகத்தின் தீமைக்கு மூல காரணமான நம்முடைய பாவ இருதயங்களை குணமாக்க சக்தியற்றவை. மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று இயேசு சொன்னபோது அவர் சரீர வியாதிகளை குறித்து குறிப்பிடவில்லை. மாறாக அவர் நம் ஒவ்வொருவரின் ஆவிக்குரிய நிலையை கண்டறிகிறார். அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகையில் நமக்குள் பதுங்கி இருக்கும் தீமைகளின் எண்ணங்களை அவர் பட்டியலிடுகிறார். தாவீது, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்கிறார். அவருடைய புலம்பல் நமக்கும் பொருந்தும். நாமும் துவக்கத்திலிருந்தே உடைக்கப்பட்டவர்கள். அதனால்தான் தாவீது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று விண்ணப்பிக்கிறார். இயேசு தம்முடைய ஆவியினாலே நமக்குள் உருவாக்கும் புதிய இருதயம் ஒவ்வொரு நாளும் நமக்கு அவசியம். அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிப்பதை விட்டுவிட்டு அதன் மூல காரணத்தை இயேசு சுத்திகரிக்கும்படி அனுமதிக்கலாம்.